கலையெடுப்பல்ல கட்டுமான சீரமைப்பு திமுக உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள். வணக்கம் ரவீனா. நேற்றைய தினம் திமுகவில் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு புதிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான பட்டியலானது வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கட்சி தொண்டர்களுக்கு ஒரு கடித மடலை எழுதியிருக்கிறார். அதுல பல்வேறு முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டு காலமே இடையில் உள்ளதால் அதற்கேற்ப களப்பணிகள் அமைத்திட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாற்றங்களும் அதற்கேற்ற வகையிலான நியமனங்களும் மேற்கொள்ளப்பட்டது. இதே போல இன்னும் சில அறிவிப்புகளை உடன்பிறப்புகள் எதிர்பார்க்கக்கூடும். உங்களில் ஒருவனான என்னை பற்றி கழக நிர்வாகிகள் நன்கு அறிவீர்கள். அதாவது இயக்கம் என்பது தேவைக்கேற்ற மாற்றங்களுடன் இயங்கிக் கொண்டிருந்தால்தான் காலத்திற்கேற்ப வளர்ச்சியை பெற முடியும். அந்த வகையில தான் நேற்றைய தினம் நிகழ்த்தப்பட்ட மாற்றமும் கூட. முன்பு பொறுப்பில் இருந்தவர்கள் தற்பொழுது பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி கடமையாற்ற வேண்டும். புதிதாக பொறுப்பு வந்திருப்பவர்கள் ஏற்கனவே பொறுப்பில் உள்ளவர்களை அரவணைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளை வரை எல்லாரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படும் பட்சத்துல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றியை பெறுவதற்கு நாம் உழைத்திட வேண்டும் என்ற ஒரு முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மக்களின் மனதில் குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரிடம் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ள இயக்கமாக திமுக விளங்குகிறது. அதன் அடிப்படையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில இந்த மாற்றமானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு நாம் அனைவரும் கடுமையாக உழைத்திட வேண்டும் என்ற ஒரு தகவலை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தின் வாயிலாக ஒரு அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.